ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவாக இருக்குங்க. எங்கள் ஊரில் இப்படி தாங்க கிளைமேட் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நல்லா வெயிலும் இல்லை, மழையும் இல்லைங்க. ஒரு நார்மலாக இருக்குங்க. துணியெல்லாம் காய போடுற மாதிரி வெயிலெல்லாம் இல்லை, லைட்டாக தான் வெயிலுங்க இன்றைக்கி எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லலாம் நல்லா வெயில் அடிக்குதா இல்லை மழை அடிக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் நாங்கள் என்ன செஞ்சோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து நாங்கள் வந்து டிஃபன் வந்து தோசை தான் செஞ்சோங்க. நேற்று இட்லி பண்ணோம், இன்றைக்கி வந்து தோசை செஞ்சோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தோசை இட்லிக்கு மாவு அரைச்சா இன்றைக்கி நம்ம ஊற போட்டோன்னா நம்ம நீங்கள் சாயந்தரம் நம்ம அதை வந்து அரைக்கிறோம். நாளைக்கு காலையில் செஞ்சோன்னா 2வது நாள் ஆயிரும். நாளான்னைக்கு செஞ்சோன்னா இப்போ நேற்றுக்கு நம்ம மாவு அரைச்சோன்னா இன்றைக்கி காலையில் இட்லி, இன்றைக்கி சாயந்தரம் தோசை, நாளைக்கு காலையில் கொஞ்சம் மாவு இருந்தால் நாளைக்கு சாயந்தரக்குள்ளார முடிச்சிருங்க. ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு அதை வந்து ரொம்ப அந்த மாவை வந்து நிறைய அரைச்சி ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட வேண்டாங்க. ஏன்னா வாரத்தில் 2 நாள் அரைச்சாலும் பரவாயில்ல. 3 நாளுக்கு ஒரு தடவை மாவை அரைச்சிக்கோங்க. ஒரே அடியாக ஒரு 4-5 நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். அது உடம்புக்கு வந்து ரொம்ப கேடுங்க. இந்த சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, இந்த அட்வைஸாக எடுத்துக்கோங்க எல்லோரும். இன்னொன்று இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மத்தியானம் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலான்னா ஒரு கெட்ட செய்தி வந்து எல்லோரும் போயிட்டாங்க எங்கள் ஊர்லேருந்து. அதனால் நாங்கள் வந்து எதுவுமே பண்ணல. காலையில் வச்ச அந்த சாம்பார் கூட வந்து கொஞ்சம் வாழைக்காய் இருந்துச்சு, அதை வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிட்டோம். நான் என் தம்பி மகனும் நான் 3 பேர் தான் இருக்கிறதுனால இந்த வாழைக்காய் பொரியல் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.